வணக்கம். நீங்க முதலீடு செய்யும்போது இந்த மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன பயம், கவலை வர்றது சகஜம் தானே. இன்னைக்கு நாம அந்த கவலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முதலீடு பண்ணும்போது இந்த சந்தை ஏற்ற இறக்கம் இருக்கே, அதுல வர்ற ரிஸ்கை எப்படி சமாளிக்கிறது, எப்படி குறைக்கலாம்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, ரொம்ப முக்கியமான டாபிக் இது. நம்ம முதலீடுகளை பாதுகாத்து ஒரு ஸ்டெடியான வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம்னு சில முக்கிய வழிகளை பத்தி பேச போறோம். இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை என்கரேஜ் பண்ணும். கண்டிப்பா. சரி, ஆரம்பிக்கலாமா? முதலீடுனாலே ரிஸ்க் கூடவே வருது, அது தெரியும். ஆமா, தவிர்க்க முடியாது. ஆனா அந்த ரிஸ்க குறைக்க முடியும்னு சில வழிகள் இருக்கு இல்லையா? நீங்க சொன்ன விஷயங்கள்ல 3 முக்கியமா பட்டுச்சு. அதுல முதல் இது அசெட் அலோகேஷன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, அசெட் அலோகேஷன் இது ரொம்ப பேசிக். உங்க பணத்தை ஒரே இடத்துல போடாம பிரிச்சு போடுறது. பிரிக்கிறதுனா எப்படி? அதாவது ஸ்டாக்ஸ், அப்புறம் பாண்ட்ஸ், சில ஆல்டர்னேட்டிவ்ஸ், கோல்டு மாதிரி, அப்புறம் கொஞ்சம் கேஷ் கையில, இப்படி பல வகை சொத்துக்கள்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது. ஓகே ஓகே. ஒவ்வொரு அசெட்டுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கும், ஒரு ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கும். புரியுது. இது உங்க கோல்ஸ், ரிஸ்க் எடுக்கிற தன்மை, டைம் ஹொரைசன் இது எல்லாம் பொறுத்து மாறும் இல்லையா? கரெக்ட். உங்க டாக்ஸ் நிலைமை கூட முக்கியம். எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த மிக்ஸ் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணணும். இது கிட்டத்தட்ட எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதேதான், சிம்பிளா சொன்னா அதுதான். சரி, அடுத்ததா நீங்க சொன்னதுல டைவர்சிஃபிகேஷன், இது எப்படி அசெட் அலோகேஷன்ல இருந்து வேற மாதிரி? இது அசெட் அலோகேஷனுக்கு அடுத்த ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதாவது இப்போ நீங்க ஸ்டாக்ஸ்ல போடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்குள்ளேயும் சும்மா ஒரே கம்பெனி இல்லாம பல துறை பங்குகள்ல, பல சைஸ் கம்பெனி பங்குகள்ல பிரிச்சு முதலீடு பண்றது. ஐடி, பேங்க், ஃபார்மான்னு பல செக்டர்ஸ். ஓ அப்படியா? இது எதுக்கு? இது ஒரு சேஃப்டி மாதிரி. ஏதாவது ஒரு ஸ்டாக் சரியா போகலனாலும் மொத்த போர்ட்ஃபோலியோவும் அடி வாங்காம பாத்துக்கும். ஒரு குஷன் மாதிரி. ஆமா, ஒரு குஷன் மாதிரி. சந்தை இறங்கும் போது இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அருமை. அப்போ முதல் அசெட் அலோகேஷன், அதுக்குள்ள டைவர்சிஃபிகேஷன். மூணாவது ஒரு டெக்னிக் சொன்னீங்களே. ஆமா, டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். இது ரொம்ப சிம்பிளான முறை. மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு பார்க்காம மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டே வர்றது. மாசமா? உதாரணத்துக்கு எஸ்ஐபி மாதிரி. அதேதான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபி, இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இதனால ரிஸ்க் எப்படி குறையும்? மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது வாங்குவோம்ல. ஆமா, வாங்குவோம். ஆனா அதுதான் விஷயமே. மார்க்கெட் டைம் பண்றது, அதாவது எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சரிதான். இதுல என்ன ஆகும்னா, மார்க்கெட் இறங்கி இருக்கும்போது அதே பணத்துக்கு உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் ஏறி இருக்கும்போது கம்மியான யூனிட்ஸ் கிடைக்கும். லாங் டேர்ம்ல பார்க்கும்போது ஒரு யூனிட்டோட சராசரி காஸ்ட் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. இதனால மார்க்கெட் வேலை கீழே போறப்ப பயந்து போய் தப்பான முடிவெடுக்கிறதையும் குறைக்கலாம். எமோஷனல் டிசிஷன்ஸை தவிர்க்கலாம். ஆக அசெட் அலோகேஷன் பண்ணணும், டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும், அப்புறம் இந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மூலமா ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 3 தான் முக்கியம். ஆமாம், இது 3 ரிஸ்க் குறைக்க ரொம்ப உதவும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. இது ரிஸ்க் குறைக்குமே தவிர ஜீரோ ஆக்காது. லாபத்துக்கும் கேரண்டி கிடையாது. அதையும் மனசுல வச்சுக்கணும். ஆமா, அது உண்மைதான். அப்புறம் உங்க சூழ்நிலை மாறும்போது, உங்க கோல்ஸ் மாறும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியையும் அப்பப்போ ரிவ்யூ பண்ணி மாத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப கரெக்ட். இது ரொம்ப பயனுள்ள தகவலா இருந்துச்சு. இந்த வழிகளை சரியா ஃபாலோ பண்ணி அப்பப்போ ரிவ்யூ பண்ணா நம்ம ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் மேல கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. கேளுங்க. உங்க இப்போதைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் உங்க லாங் டேர்ம் கோல்ஸோட சரியா பொருந்தி போகுதான்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது யோசிக்க வேண்டிய கேள்விதான். ஆமாம். இந்த கலந்துரையாடலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. முதலீட்டு ரிஸ்க் குறைப்பு பத்தி உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, உங்க எண்ணங்களை பகிர்ந்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், இங்க நாம பேசினதெல்லாம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஆமா. எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு பண்றதா நல்லது. நன்றி.